அரசு வேலைகளில் காரைக்காலுக்கு பிராந்திய இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு சார்பில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளில் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும், இதுகுறித்து கண்டுகொள்ளாத சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டித்தும், அரசு வேலைகளில் காரைக்காலுக்கு பிராந்திய இடஒதுக்கீடு வழங்க புதுச்சேரி அரசை வலியுறுத்தியும் காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு சார்பில் கருப்பு கொடி ஏந்தி குரல் எழுப்பும் போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் காரைக்கால் மக்கள் போராட்டக் குழுவினர் அன்சாரி பாபு, பன்னீர்செல்வம், சூர்யா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு வேலை வாய்ப்புகளிலும் பிராந்திய இடஒதுக்கீடான 18% கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டத்தை இன்று முன்னெடுத்திருக்கிறோம். இது தொடர் போராட்டமாக எங்களது வெற்றி கிடைக்கும் வரை தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பதை ஒட்டுமொத்த தேசமும் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பீகாரில் வாக்காளர்களின் வாக்குரிமையை உறுதி செய்யும் வகையில் வாக்காளர் உரிமை என்ற பெயரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று யாத்திரையை தொடங்கினார். இதில் பீகார் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த யாத்திரை தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய ராகுல் காந்தி, உண்மையான ஜாதிவாரி கணக்கெடுப்பை பிரதமர் மோடி நடத்தப் போவதில்லை என்பது தனக்கு தெரியும் என்றும், நாட்டில் உண்மையான ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை இந்தியா கூட்டணி உறுதி செய்யும் என்றும், வாக்கு திருட்டு பிரச்சினைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்போம் என்றும், சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியில் உண்மையை வெளிக்கொண்டு வருவோம் என்றும், தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை ஒட்டுமொத்த தேசமும் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்றும், பீகார் தேர்தலில் வாக்குகளை திருட விடமாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 11 ஆண்டுகளில் டெல்லியில் சாலை போக்குவரத்து சிறப்பாக மாறியுள்ளது என 2 புதிய நெடுஞ்சாலைகளை திறந்து வைத்த பின் பிரதமர் மோடி தெரிவித்தார். டெல்லியில் துவாரகா விரைவு சாலையின் 10.1 கிலோமீட்டர் நீளமுள்ள டெல்லி பிரிவு சுமார் 5360 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது. இது 5.9 கிலோமீட்டர் சிவமூர்த்தி சந்திப்பில் இருந்து துவாரகா செக்டார் 21 வரையிலும், 4.2 கிலோமீட்டர் துவாரகா செக்டர் 21 டெல்லி ஹரியானா எல்லையுடன் இணைக்கும். அலிப்பூர் முதல் டிச்சான் காலான் வரையிலான நகர்ப்புற விரிவாக்க சாலை பகுதி 2 ஆகும். இது பகதூர்கர் மற்றும் சோனிப்பட்டிற்கான புதிய இணைப்புகளுடன் சுமார் 5580 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த 2 நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்தார். நெடுஞ்சாலை அமைக்க பணியாற்ற தொழிலாளர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். பின்னர் அதிகாரிகள் நெடுஞ்சாலைகள் சிறப்பு குறித்து பிரதமர் மோடிக்கு விளக்கம் அளித்தனர். மியான்மரில் ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 21 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மியான்மரில் ஆங் சான் சூச்சி தலைமையிலான அரசை கவிழ்த்து 2021 ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. இதையடுத்து ராணுவத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்திய பழங்குடியின குழுக்கள் போராட்டத்தில் ஈடுபட துவங்கினர். அப்போது முதல் அந்நாட்டில் உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. இந்நிலையில் ரத்தின சுரங்க தொழிலின் மையமான மொகோக் நகரில் கிளர்ச்சியாளர்கள் தங்கியிருப்பதாக ராணுவத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட 21 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சிலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகள் பீகார் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் SIR மூலம் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது என தேர்தல் ஆணையம் தொடர் சர்ச்சையில் சிக்கியுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், அரசியல் கட்சிகளுக்கு இடையே தாங்கள் எந்த பாரபட்சமும் பார்ப்பதில்லை என்றும், ஒட்டுமொத்த தேர்தல் சீர்திருத்தத்தின் ஒரு பகுதிதான் SIR நடவடிக்கை என்றும், பீகாரின் SIR நடவடிக்கையில் அனைத்து அரசியல் கட்சிகளின் பங்குள்ளது என்றும், இந்த விவகாரத்தில் போலியான உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பரப்பப்படுகின்றன என தெரிவித்தார். மேலும் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு இந்திய அரசியலமைப்பை அவமதிப்பதாகவும், வாக்கு திருட்டு போன்ற வார்த்தை பிரயோகம் அரசியலமைப்புக்கு அவமரியாதை என்றும், எதிர்க்கட்சிகளின் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கிறோம் என்றும், எதிர்க்கட்சிகள் தங்கள் புகாரை தெளிவாக வரையறுத்து கூற வேண்டும் என தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.